அந்த மாதிரி ஓவர்சீஸ் பிசினஸ் வந்து ஒரு பெரிய பிசினஸ். ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் எந்த நடிகர்களுக்கும் இல்லாத ஓவர்சீஸ் பிசினஸ் இருக்கு. ரஜினி ரசிகருடைய பல்சை பிடிச்ச பாட்டா இருக்கு. கண்டிப்பாக அரங்கம் மதுரும் தேட்டர்ல, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவருக்கு டைரக்டரை பொறுத்த வரைக்கும் டைரக்டரை மதிக்கக்கூடிய ஒரு டைரக்டர் ஹீரோன்னா ரஜினிகாந்த் தான். சிக்குடுன்னு ஒரு பாட்டு, அது ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி. மோனிகா பாட்டு வந்தப்போ நிறைய கலவையான விமர்சனங்கள். பெரிய ஹீரோ கிடைச்சிட்டாரு, அந்த ஆடியன்ஸுக்கு மட்டும் படம் பண்ணால் போதும், தப்பான ஒரு அபிப்பிராயத்தில் இருக்காங்க. நீங்கள் எல்லா ஆடியன்ஸும் உள்ளே வந்தால் தான் அந்த படம் ஓடும். அந்த லாஜிக்கெலாம் இருக்கு இல்லையா? இந்த எல்லா அஜித் படத்தையும் தெலுங்குல யாராவது பார்த்துருப்பாங்களா? தமிழ்நாட்டிலே பல பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அனிருத் இந்த 3 பேர் காம்பினேஷன் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. முதல்ல பூஜை போட்ட அன்னைக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அதுவே படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணி. கூலி பவர் ஹவுஸ் அப்படின்ற சாங்கு சீரியஸாக எல்லாருமே மறந்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சின்ன கிளிம்ஸ் கொடுத்துருந்தார் அனிருத். பட் இந்த ஓவரால் சாங் கேட்கும்போது உண்மையாகவே அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பவர் ஹவுஸாக இருந்தது. நீங்கள் அதை எப்படி சார் பார்க்க? இல்லை, முதல்ல பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு பெரிய ஹைப். அதாவது லோகேஷ் கனகராஜ், சன் பிக்சர்ஸ், ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு பெரிய அனிருத், இதெல்லாம் ஒரு பெரிய ஹைப் இருந்துகிட்டே இருந்துச்சு. படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. முதல்ல வந்த பாட்டு சிக்குடுன்னு ஒரு பாட்டு, அது ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி. மோனிகா பாட்டு வந்தப்போ நிறையா கலவையான விமர்சனங்கள். நானே பல இடங்களில் பேசியிருந்தேன். அனிருத்திட்ட ஒன்றும் எதிர்பார்க்குறோம், அனிருத்தோடைய அந்த பல்சியே ஒன்றும் இல்லையே, அனிருத்தோடைய அந்த இதே வைபே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மிக்ஸ்டான விமர்சனம் இருந்துச்சு. இந்த பாட்டை பார்க்குறப்ப டெல்லி கணேஷ் சொல்வார்ல, பிடிச்சிட்டான் பையன், பாயிண்ட்டை பிடிச்சிட்டாயான் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வந்து அந்த பல்ஸை பிடிச்சிருக்காப்புல. அது அனிருத் பாட்டு, பல பாட்டுகள் நம்ம கேட்குற மாதிரி அதில் இருந்தாலும் கூட, ஆனால் அந்த ஸ்பீடு இருக்குது, அந்த ஸ்பீடில் இருக்குது. அந்த பாட்டு கேட்குறப்ப ரைட்டு பல்ஸை பிடிச்சிட்டாரு. ரஜினி ரசிகருடைய பல்சை பிடிச்ச பாட்டாக இருக்குது. கண்டிப்பாக அரங்கம் மதுரும் தேட்டரில், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ரொம்ப வைபான ஒரு சாங். ரொம்ப நாள் கழித்து அனிருத் திருப்பி ஒரு சம்பவத்தை இந்த பாட்டில் பண்ணியிருக்கிறாரு. அதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா 2 ஷாட்டு தான் வர்றாரு ரஜினிகாந்த். அந்த 2 ஷாட்லேயுமே வந்து மொத்த பாட்டையும் தூக்கி நிப்பாட்டுறாரு. அதுக்கடையில் அனிருத் பாடுற சீன்ஸ் வருது, நிறையா அதெல்லாம் வருது, சிஜிலாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூட 2 ஷாட்டு தான். ஒரு ப்ரொஃபைலில் ஒன்று நிற்கிறாரு, ஒரு இதாக ஒரு மூட்டை வர்றாரு. அது போதும் அஜித் ரசிகர்களுக்கு கொண்டாடி தீர்த்துருவாங்க. முதல்ல வந்து 2 பாட்டுக்கும் இது வந்து 1000 டைம் பெட்டரான ஒரு பாட்டு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு சார். அண்ட் இந்த கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஒரு ஆள் இந்தியா லெவலில் ஒரு டாக் இருக்குது. இதுக்கான ரீசன் என்ன பார்க்குறீங்க சார்? இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் படம்னாலே அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும், இது இன்னும் ஒரு படி மேலே போயிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல? இல்லை, லோகேஷ் அதுக்கு முக்கிய காரணம். லோகேஷ் வந்து சமீபத்தில் பேக் டு பேக் ஹிட் கொடுத்துருக்காரு. விக்ரம் கொடுத்துருக்காரு, லியோ கொடுத்துருக்காரு. ஒரு யங் டைரக்டர், இப்போ கரண்ட்டில் வந்து பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் ரஜினிகாந்தை வச்சு எப்படி பண்ணியிருப்பார், சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அனிருத் இந்த 3 பேர் காம்பினேஷன் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. முதல்ல பூஜை போட்ட அன்னைக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதுவே படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. கண்டிப்பாக. அதனால் வந்து அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. படத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ பிஸ்னஸே கிட்டத்தட்ட 560 கோடி ரூபாய்க்கு மேலே நடந்திருக்கு. இது வரைக்கும் எந்த படமுமே தமிழ் சினிமாவில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 560 கோடி ரூபாய்க்கு நடந்ததில்லை. அமெரிக்காவில் கூட படத்தினுடைய ப்ரீ புக்கிங் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஓகே. அது கிட்டத்தட்ட ஒரு நாள்லேயோ 2 நாள்லேயோ வந்து 4 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ரீ புக்கிங்கே நடந்திருக்கு. அட்வான்ஸ் புக்கிங்கே 4 கோடி ரூபாய்க்கு மேலே அமெரிக்காவில் மட்டும், யூஎஸ்ல மட்டும் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஓவர்சீஸ் பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ். ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் எந்த நடிகர்களுக்கும் இல்லாத ஓவர்சீஸ் பிஸ்னஸ் இருக்குது. அது ரெண்டு கண்ட்ரி வந்து அது முக்கியமான கண்ட்ரி. ஒன்று ஜப்பான், ஒன்று சைனா. இந்த 2 நாட்டிலையும் வந்து அவருக்கு பெரிய ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அதனால இந்த படத்தை வந்து 84 கோடி ரூபாய்க்கு ஓவர்சீஸ் மட்டும் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 நாடுகளில், உலக வரைபடங்களில் 100 நாட்டில் இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 ஸ்க்ரீன். ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்க்ரீன் மேலே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய ப்ரொமோஷன். போட்ட அமௌண்ட்டை வந்து ஒரு 4 நாள் 5 நாளில் எடுத்துடணுங்கிற ஒரு பெரிய ஹைப் இருக்குது. அதில் இந்த பாட்டும் வந்த பிறகு நான் அப்படியே இன்னொரு பூம் அப்படி கிரியேட் பண்ணி விட்டுருக்கு. சரி, இந்த படத்தில் வந்து கமல்ஹாசனுடைய வாய்ஸ் ஓவர் வரப்போகுதுன்னு ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு நியூஸ் வருது. அண்டு இந்த படம் முழுக்க எல்சியூவில் வரக்கூடாதுன்னு ரஜினி ரொம்ப அடம் பிடிச்சார் அப்படின்ற நியூஸ் வருது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி சார்? கமல்ஹாசன் வாய்ஸ் வர்ற மாதிரியான ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. நம்மளும் விசாரிக்கிறப்ப அது மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, பண்ணலாமான்னு ஒரு முடிவில் இருக்கிறார். ஏதோ ஒரு சிஜி மாதிரி ஒன்று போகிறப்ப ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் வர்ற மாதிரி அதில் கொடுக்கலாமா? ஆல்ரெடி அதோட சீன் இருக்கு போல. ஆல்ரெடி இதெல்லாம் சிஜியில் ஒரு கதை சொல்கிற மாதிரி ஒரு சிஜி ஒரு ஒன்று இருக்குது, ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வருது. அதில் வாய்ஸ் ஓவர் கொடுப்போமா அப்படின்னா காமன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவோமா, இல்லை கமல்ஹாசன் மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு லோகேஷ் பிரியப்படுறாரு. உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அது படத்துக்கு இன்னொரு
ஹைப்பாக இருக்கும் அப்படின்னு. அது ஒன்றும் ஃபைனல் பண்ணலை, சரி. ஒரு பிளானில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். ரெண்டாவது எல்சியுக்குள்ளே ரஜினிகாந்த் வர்றதுக்கு அடம்பிடிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் தவறான தகவல். அவருக்கு டைரக்டரை பொறுத்த வரைக்கும் டைரக்டரை மதிக்கக்கூடிய ஒரு ஹீரோன்னா ரஜினிகாந்த் தான். கண்டிப்பாக அவர் தலையிடவே மாட்டார். கதை கேட்பார், அவருக்கு பிடிச்சிருந்தா அவருக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்கோ அதை மட்டும் வாங்கிடுவார். மற்றபடி படம் முடிகிற வரைக்கும் அந்த டேரக்டருடைய எந்த விஷயத்துலையும் தலையிட மாட்டார். அது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்க. டேரக்டர் சார் அப்படிங்கிறதுக்கு மறுவார்த்தை பேச மாட்டார். இன்னைக்கு ஒரு நெல்சன்லாம் சொல்லுவார், முன்னாடி உட்கார மாட்டேன்ட்டார், நின்றுட்டு இருந்தார், எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அந்த மாதிரி டேரக்டரேட்டை முழுவதுமாக ஒப்படைச்சுவார். அதுதான் அவருடைய பெரிய ஸ்பெஷல். அதனால் அதிலெல்லாம் தலையிடவே மாட்டார். நீங்கள் கதை நீங்கள் சொல்கிறப்ப கேட்பார், கதை கேட்பாங்க, சில கரெக்ஷன் சொல்லுவாங்க, சில சீன்ஸ் தப்பாக இருந்தால் வேண்டாம்பாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. மற்றபடி நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு படத்தை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முடிக்கிற வரைக்கும் அவங்க யாரும் தலையிடவே மாட்டார். சரி, இந்த கூலி ப்ரொமோஷனல் சாங்ஸ்லாம் நம்ம நோட் பண்ணோம்னா தொடர்ந்து வந்து அனிருத் அவர்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க, அனிருத் வெறும் மியூசிக் டைரக்டராக இல்லாமல் ஒரு ஹீரோவாக வரப்போகிறாருன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? 100% உண்மை தான். இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இங்கே ஸ்க்ரீனில் வந்துட்டாலே அந்த ஆசை வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா தலைவா படத்தில் ஒரே ஒரு ஷாட்டில் வந்து ஆடிட்டு போவார். அப்பயே நான் சொன்னேன் ஜிவி அடுத்து நடிக்க போகிறாப்லான்னு. லோகேஷ் வந்து அந்த படத்தில் ஒரு ஷாட் வந்துட்டு போயிருப்பாரு. நான் சொன்னேன் லோகேஷ் படம் பண்ண போகிறாரு, லோகேஷ் படம் பண்ணாரு, ஹீரோவை பண்ணுறாரு. நம்ம எந்த டைரக்டர், நம்ம அருண் மாதேஸ்வரன் கூட பண்ணுறாரு, சன் பிக்சர்ஸ் பண்ணுறாங்க. அது வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக அனிருத்துக்கு ஏற்கனவே ஆஃபர் வந்துச்சு. ஒரு பெரிய டைரக்டர் அனிருத்தை வந்து அப்ரோச் பண்ணார் ஹீரோவை பண்ணுறதுக்கு. அப்போ பண்ண முடியல, பிஸியாக இல்லை இருந்ததுனால பண்ண முடியாமல் போச்சு. கண்டிப்பாக வரக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக அனிருத்து பண்ணுவார், ஹீரோவை பண்ணுவார். அதுக்கு ஹீரோ மெட்டீரியல் தான் இப்போ தானே இருக்கிறாங்க, கண்டிப்பாக பண்ணலாம். இந்த கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் சார் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் இதிலேயே ரிவீல் பண்ணிட்டாங்க, அப்போ படம் பார்க்கும்போது நமக்கு என்ன எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது சார். இதுக்கு உங்களுடைய பதில்? இல்லை, எல்லா ஆர்டிஸ்ட்டும்னா நீங்கள் ரஜினிகாந்த் படத்தில் ஆர்டிஸ்ட்டை நீங்கள் மறைச்சு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக அவர் தான் மெயின். ஆனால் அவர் இருக்கிறப்ப தான் மற்ற ஆர்டிஸ்ட் பெருசாக அவங்களுக்கு சஸ்பென்ஸாக இருக்குது அதில். ஓகே, ஆனால் இவர் தான் மெயின் பில்லர் படத்துக்கு. இவரோட ஆடியன்ஸ் உள்ளே வந்தாலே போதும். அப்படிங்கும்போது அதில் மற்ற ஆடியன்ஸை வந்து மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற ஆடியன்ஸ் ஓப்பன் பண்ணுறது நல்லது தான். படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஹைப் கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பாக இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதுக்காக பண்ணலாம், அதில் வந்து தப்பு இல்லையே. அண்டு எல்லா இண்டஸ்ட்ரியும் 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டாங்க சார். இன்னும் தமிழ் இண்டஸ்ட்ரி வரல. அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரி தான் இருக்கிறதுலே பெரிய இண்டஸ்ட்ரி. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா பக்கமுமே அந்த டாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தும் நம்ம ரீச் பண்ண முடியலன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை கூலி நிறைவேற்ற போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸ் வரைக்கும் நீங்கள் அதை எப்படி சார்? இல்லை, 1000 crore நீங்கள் கண்டென்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுது. 1000 கோடிங்கிறது. புஷ்பா 2ன்னு ஒரு படம், தெலுங்கு படம், அது இந்தியா முழுவதும் ஓடுது, 1000 கோடி அந்த படம் அடிக்குது. அப்படிங்கும் போது கண்டென்ட் தான் அந்த படத்துக்கு போய் சேர்க்குது. அது ஒரு கமர்ஷியல் படம், மசாலா படம், தெலுங்கு படம் வந்தால் கூட ஏதோ ஒரு வழியில் ஆடியன்ஸுக்கு அந்த படம் பிடிச்சிருச்சு, கனெக்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த படம் 1000 கோடி போயிடுச்சு. அப்போ நம்ம அந்த 1000 கோடி எட்டுறதுக்கு எல்லா ஆடியன்ஸையும் உள்ளே கொண்டு வரணும். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழில் ஒரு பெரிய ஹீரோவோட படம் கிடைச்சா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆடியன்ஸை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஹீரோ கிடைச்சிட்டாரு, அந்த ஆடியன்ஸுக்கு மட்டும் படம் பண்ணால் போதும்னு. அது தப்பான தகவல், தப்பான ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லா ஆடியன்ஸும் உள்ளே வந்தால் தான் அந்த படம் ஓடும். கண்டிப்பாக. உதாரணத்துக்கு குட் பேட் அக்லி படம் எடுத்தாங்கன்னா அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடி தீர்த்துருவாங்க. அஜித் ரசிகர்களுக்கு முழுவதுமாக ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்புறோம். இதே படத்தை தெலுங்குல இருக்க ஆடியன்ஸுக்கு எப்படி புரியும், கன்னடத்தில் இருக்க ஆடியன்ஸுக்கு எப்படி புரியும், ஹிந்தியில் இருக்க ஆடியன்ஸுக்கு எப்படி புரியும்? கண்டிப்பாக புரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காமன் ஆடியன்ஸுக்கு எப்படி இந்த படம் ரீச் ஆகும்? எல்லா அஜித் படங்களும் பார்த்துருந்தா தான் அந்த டைலாக்லாம் புரியும். அந்த லாஜிக்கெலாம் இருக்கு இல்லையா? இந்த எல்லா அஜித் படத்தையும் தெலுங்குல யாராவது பார்த்துருப்பாங்களா? தமிழ்நாட்டிலே பல பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக காமன் ஆடியன்ஸு. அப்போ எல்லா ஆடியன்ஸையும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படம் பண்ணால் தான் 1000 கோடி அடிக்கும். அப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 560 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் இப்போதைக்கு ப்ரீ பிஸ்னஸ் இருந்துச்சு. கண்டென்ட் ஓரளவுக்கு நல்லா இருந்து காமன் ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த படம் 1000 கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.